அந்த அரங்கமே அதிர ஒட்டுமொத்த கூட்டமும் கைத்தட்டி ஆறாவாரம் செய்தது. குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியில் சிரித்து மகிழ்ந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம முருகேசன் ஜோக்கரா வந்த போதும் இந்த சர்க்கஸ் கூடாரமே அப்படியே ஆர்ப்பரிக்குது. அவன் மொத்த கூட்டத்தையும் கட்டி போட தெரிஞ்ச திறமசாலி. அவன் வர்ற இந்த 20 நிமிஷம் போதும். நான் இந்த சர்க்கஸ் நடத்துவதற்கு என்று ஏகத்துக்கு பாராட்டினார் சர்க்கஸ் முதலாளி மோசஸ். என்ன மேனேஜர் சார், இன்னும் ஒரு வாரம் நீடிக்கலாம் போல, ஸ்கூல் திறப்பு வேற தள்ளி போயிருச்சு என ஒரு கணக்கோடு கேட்டார் மோசஸ். அதான் முதலாளி, ஏன் கணக்கும் என்று சொல்லி முடிக்கும் முன்பு சற்று குரலை தாழ்த்தி, நம்ம முருகேசன் கிட்ட கேளுங்க, அவன் வேற ஊருக்கு போகணும்னு ஒத்த காலில் நிற்கிறான் என ஓதினார் மேனேஜர் குமாரசாமி. நம்ம முருகேசன்டா அவனுக்கு கூட்டம் வந்தா போதும், குடும்பம் குட்டி எதுவும் வேணாம், இங்கேயே இருப்பான், நீ வேணா பாரேன் என்றார் மோசஸ். அவருக்கு எப்பவும் முருகேசன் மேல் ஒரு நம்பிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். அட நீங்க வேற முதலாளி, அவன் மாதிரி இல்லை, ஏதோ பிள்ளைக்கு பிறந்த நாளாம், அதுக்கு போகணுமா, அவன் நேத்திக்கு தான் சொன்னான். சரி, நீ எதுவும் கேட்க வேண்டாம், ஷோ முடியட்டும், நான் பேசிக்கிறேன். நம்ம பொழப்பு சீசன் பொழப்பு, காத்தடிக்கும் போது தூத்திக்கிட்டாதான் உண்டு. மோசஸ் பேச்சில் சற்று கவலை தெரிந்தது. அன்று எல்லாம் முடிந்ததும் முருகேசனை தனியாக அழைத்து மெல்ல பேச்சு கொடுத்தார் மோசஸ். டே முருகேசா, இன்னைக்கு உன் ஆட்டம் பிரமாதண்டா. அந்த ஸ்கூல் வாத்தியாரு ரொம்ப பேசினார் உன்னை பத்தி. வர வர உன் வேஷமும் ஆட்டமும் கூட்டத்தையே அசத்துது. சற்று அதிகமாகவே புகழ முருகேசன் நெளிந்தான். அது ஒன்றும் இல்லை முதலாளி, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட்டம் அதிகம்ல, நான் அதே தான் பண்ணேன். முருகேசனின் பதில் வழக்கம் போலவே வந்தது. ஆமா, உன் வீட்டுக்கு பேசணும்னு சொன்னியே, பேசிட்டியா? இந்தா பேசு என்று போனை கொடுத்து அடுத்து நூல் விட்டு பார்த்தார் மோசஸ். கொஞ்சம் தள்ளி போய் பேசினாலும் மோசஸ் குமாரசாமியின் பேச்சை மிக கவனமாக கேட்டார். சொன்னா கேளடி, இன்னும் ஒரு 10 நாளடி. அட, அவன் குழந்தை, நீ தான் அதை இதை சொல்லி ஏமாத்தணும். அடி கழுத, நீ சொன்னா கேட்க மாட்ட. இந்த பிறந்த நாளுக்கு வர முடியாது, எப்படியும் 10-15 நாள் ஆகும். என் பிள்ளைய நல்லா தேர்த்திக்கிறேன். அவங்கிட்ட சொல்லு, அப்பா வரும்போது புது சட்டை வாங்கியாரேன்னு. வைக்கிறேன், வை. இப்படி முருகேசன் பேசுவதை மட்டும் கேட்டு ஒரு வழியாக கொஞ்சம் சமாதானமானார் மோசஸ். இதை எதையும் கண்டுக்காதது போல இவரும், என்ன முருகேசா, என்ன சொல்றாவ, எல்லாம் சரிதானே, இன்னும் ஒரு 2 வாரம் ஊருக்கு போலாம் என்று தெளிவாக கேட்டு பார்த்தார். அது ஒன்றும் இல்லை முதலாளி, இந்த தடவை கொஞ்சம் முன்னால போகலாம்னு நினைச்சேன். என் மவனுக்கு அவன் பிறந்த நாளைக்கு நான் வெளியே கூட்டி போகணும்னு ஒரு ஆசை, அதான் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படுது. ஆமா, நம்ம பொழப்பு கூட்டம் வரும்போது 4 காசு பார்த்தாதான். அப்பால சும்மா வெட்டி ஆபீசர் கணக்கா அலையணும். கிடைக்கிற வேலைக்கு மெல்லவும் முடியாம விளங்கவும் முடியாம சொல்லி முடித்தான் முருகேசன். அடவிடு முருகேசா, வீட்டில் இப்படிதான்ப்பா. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உன்னை பார்த்து சிரிச்சு ஆனந்தப்படுது. உன் மவனை சிரிக்க வச்சு சமாதானப்படுத்தவா முடியாது, அதெல்லாம் மறந்துடுவான்ப்பா என்று சொன்னான். ஊருக்கு வாத்தியாரானாலும் அவன் பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிதானே கொடுக்கணும். அறையும் குறையுமா ஒரு பழமொழி சொன்னான் முருகேசன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப நீயும் வீட்டுக்கு போய் ஆசை தீர உன் பிள்ளைக்கு ஒரு நாள் வேஷம் போட்டு காட்டு என்று சொல்லி சிரித்து விட்டு தன் போட்ட கணக்கு முடித்தவராய் கிளம்பினார் மோசஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அட ஆமா, நமக்கு இது தோணலையே. என் சிங்கக்குட்டிக்கு ஒரு நாள் வேஷம் போட்டு காட்டி அவனை குசிப்படுத்தணும் என்று மனசுக்குள் சொல்லி கொண்டான் முருகேசன். தூக்கம் வராமல் தன் செல்ல மகனோடு தன்னுடைய ஜோக்கர் வேஷம் போட்டு வேடிக்கை காட்ட அவன் சிரிக்க அவன் பொண்டாட்டி பஞ்சவர்ணமும் வெட்கப்பட மனசுக்குள் நினைத்தபடி சிரித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். முதலாளி, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா? எனக்கு தெரியும், நாம கூடாரம் கட்டுற நாள்ல யாரும் வெளியே போகக்கூடாது. ஆனா என் மவனுக்கு இன்னைக்கு 5வது பிறந்த நாள், அதான் மனசு கேட்கல. ஒன்றும் இல்லை, இந்த தெருமுனையில இருக்கிற பிள்ளையாருக்கு ஒருத்த தேங்காய் உடைச்சிட்டா கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் என்று மனசுக்குள் ஒரு வித ஏக்கமும் பயமும் ஆசையும் உரிமையும் கலந்து கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். முகத்தில் இறுக்கமும் மனதில் இறுக்கமும் கொண்ட மோசஸ், சரிடா முருகேசா, போடா போடா, உன் பையன் பெரிய ஆளா வருவான்டா. இந்தாடா, இந்த ரூபா வச்சுக்கோ, அடுத்த வாரம் ஊருக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போடா என்றார். முதலாளி, பணம் கூட வேணாம் முதலாளி, நான் ஊருக்கு போகும்போது இந்த வேஷம், இந்த துணிங்க, அப்பால இந்த பொம்மைங்க எடுத்துக்கிட்டு போறேன். என் பையலுக்கு மட்டும் ஒரு நாள் கூத்து நடத்தி காட்ட போறேன். அடுத்தாப்புல வரும்போது எடுத்தாரேன்.
என்று சற்று வெட்கத்தோடு இழுத்தான். அட எடுத்துக்கோ முருகேசா, ஆனா ஒண்ணுடா, நீ உன் பையன் மேல இம்பூட்டு பாசம் வச்சிருக்கியே, நீ அவனை விட சின்ன குழந்தடா. சரி, கோவிலுக்கு போயிட்டு சட்டுன்னு வா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, கூட்டம் ஃபுல்லா இருக்கும் என்று அவனை அவசரப்படுத்தினார் மோசஸ். கூட்டம் அதில் குழந்தைகள் அதிகம். முருகேசன் இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருந்தான். இன்னைக்கு ஏதோ அவன் பிள்ளைய கூடாரம் முழுக்க இருப்பதாக நினைத்து மிகவும் ரசித்து லயித்து சிரித்து குலுங்கி நடித்து அந்த சர்க்கஸ் கூடாரமே அதிரும்படி வேடிக்கை காட்டி மகிழ்ந்தான். அதிலும் இவன் யானை பின்னால் வருவது தெரியாமல் அது தும்பிக்கையால் தூக்கும் போது கை கால் ஆகாயத்தில் உதறி நடிப்பான். அந்த நேரம் அந்த கூடாரமே சிரித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. முருகேசன் யானை மேலிருந்து அந்த கூட்டத்தை பார்க்க அரங்கமெங்கும் அவனின் மகன் சிங்கராசுவின் சிரித்த முகமே தெரிந்தது. அன்றைய ஷோ அவன் மகனுக்காகவே செய்ததாக நினைத்து கொண்டான். ஷோ முடிந்ததும் மோசஸ் முருகேசனை பக்கத்தில் உட்கார வைத்து சேர்ந்து சாப்பிட்டார். சாப்பிடும்போது ஒன்றை சொன்னார். முருகேசா, என் மனசுல ஒண்ணு படுதுடா. இந்த காலத்துல குழந்தைங்க மட்டும்தான் மனசால சிரிக்கும். அதுங்க கடவுளுக்கு சமம். அதுங்களை சிரிக்க வைக்க எல்லோராலும் முடியாது. அது உன்னால முடியுதுன்னா அது ஒரு வரம். முதலாளி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு சின்ன வருத்தம். இவ்வளவு பிள்ளைங்களை சிரிக்க வச்சுவிட்டு என் ஒத்த பிள்ளைய ஆள விட்டுட்டேன். இன்னைக்கு அவன் பிறந்த நாள். சத்தியம் பண்ணாத குறையா சொல்லி போட்டு வந்தேன். அதான் வேற ஒண்ணும் இல்லை. சொல்லி முடிக்கும் முன் கண்கள் கலங்கின என்று தான் சொல்ல வேண்டும். முருகேசா, என்ன சொல்றதுன்னு தெரியலடா. போடா, இன்னும் 5 நாளடா. போய் நிம்மதியா படு. உன் புள்ள எங்க போக போறான் என்று தன் குரல் உடைவதை காட்டாமல் சொல்லிவிட்டு எழுந்தார் மோசஸ். வரவேண்டிய நாள் வந்தது. முருகேசனுக்கு ஒரு கூடையில் அவனுடைய ஜோக்கர் வேஷ துணிகளும் பொம்மைகளும் போட்டு சம்பளம் தந்து விட்டு மோசஸ் முருகேசன் காதில் சொன்னார். கூட ஒரு 500 ரூபா வச்சிருக்கேன். பயலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. அவரை கும்பிட்டு விட்டு கிளம்பினான் முருகேசன். பஸ்ஸில் வரும்போதே யோசித்து விட்டான். வீட்டுக்குள் போகும்போது அந்த வேஷம்தான். கொல்ல பக்கமா போய் ஜோக்கர் வேஷம் போட்டு ஒரு அசத்தணும். அவனை சிரிக்க வச்சு பார்க்கணும். ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை சிரிக்க வைக்கிற இந்த ஜோக்கர் நாயி என் சிங்கராசுவை மறந்துடுச்சு. அவனுக்குள்ளே பேசி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். மெல்ல பின் வீட்டு வாசல் வழியை எட்டி வீட்டுக்குள் பார்த்தான். அவன் மனைவி பஞ்சவரணம் சிங்கராசுவுக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சட்டென்று ஜோக்கர் வேஷத்தோடு வீட்டுக்குள் நுழைந்து தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்து கம்பீரமாக நின்றான். அதை பார்த்து பஞ்சவரணம் சிரித்தாள். அப்படியே தன் மகன் பக்கம் திரும்பி தன் கோமாளி நடைந்தான். குட்டி கரணம் போட்டு வலிக்கு விழுந்து சாய்ந்து நடந்து தன் தலையை தானே அடித்து கொண்டு தன் கைகள் சிக்கிக் கொள்ள அதை எடுக்க முடியாமல் திணற அந்த சர்க்கஸ் கூடாரத்திலேயே அசரடித்த ஒவ்வொரு சேட்டைகளை செய்து கொண்டே சிங்கராசுவை பார்த்தான். அவன் சற்றும் சலனமின்றி இவனை பார்த்தவாறு சுவரோடு ஒட்டி கொண்டான். சிங்கராசு கொஞ்சமும் சிரிக்காமல் இருப்பதை பார்த்து முருகேசன் விக்கித்து நின்றான். சற்று அருகில் போய், என்னடா நான் பண்றது என் பிள்ளைக்கு பிடிக்கலையா, என் மேல கோவமா என்று சொல்லியவாறே தன் முகமுடியை கலட்டினான். அடுத்த கணமே ஐ அப்பா என்று குதூகலித்து வாயெல்லாம் பல்லாய் ஓடி வந்து கட்டி கொண்டான். ஒன்றும் விளங்காமல் அவனை தூக்கி முத்தமிட்டு பஞ்சவரணம் பக்கம் திரும்பினான். பஞ்சவர்ணம் முருகேசனை பார்த்து லேசாக மட்டும் சிரித்து சொன்னாள். நீ ஊருக்கு தாயா ஜோக்கர், நம்ம பிள்ளைக்கு அப்பா என்று சொன்னாள் என்றான்.